இதனை மறைந்த தமிழ் பட இயக்குனர் கே பாலச்சந்தரிடம் கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த். இருவரும் ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு அவரை பெண் கேட்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அது ஸ்ரீதேவியின் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்து கொண்டிருந்த சமயம். ரஜினியும் பாலச்சந்தரும் ஸ்ரீதேவியின் வீட்டை அடைந்த உடனே மின்வெட்டு ஏற்பட்டு விளக்குகள் எரியாமல் போயிருக்கிறது. இதனால் வீடே இருள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் ரஜினிக்கு மனம் நெருட, ரஜினி இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை உடையவர் என்பதால் ஸ்ரீதேவியை அன்று பெண் கேட்கவும் இல்லை. அந்த நாளுக்கு பிறகு அதை பற்றி பேசவும் இல்லையாம். வருடங்கள் உருண்டோடிட தமிழ், இந்தி படங்களில் நடித்து வந்த ஸ்ரீதேவி பெரிய ஸ்டாராக உச்சத்திற்கு சென்றார். இதற்கிடையில் ரஜினிகாந்த் லதாவை திருமணம் செய்து குழந்தை குடும்பம் என செட்டில் ஆகிவிட்டார். நடிகை ஸ்ரீதேவியோ 33 வயதில் திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜான்வி, குஷி என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஸ்ரீதேவி ரஜினி வாழ்வில் ஒன்று சேரவில்லை என்றாலும் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்தது. 2011ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது அவர் நலம் பெற வேண்டி ஸ்ரீதேவி 7 நாட்கள் விரதம் இருந்தார் எனவும், ரஜினி உடல் நலம் பெற்ற பின் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது.